ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையான விடியற் காலை அப்பொழுது நீங்கள் இந்த ஒரு பூஜை அறையில் நீங்கள் செய்து வருவதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழுமாம். அதாவது உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, பையனுக்கு வேலை கிடைக்கவில்லை, குழந்தை பிறக்கவில்லை, குழந்தை பிறந்தாலும் ஏதாவது நோயுடன் இருக்கிறது, குடும்பத்தில் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், எதிரிகளால் பிரச்சனைகள், தொழில் ரீதியான பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை என எதுவாக இருந்தாலும் சரி, அது அனைத்திலும் இருந்து விடுபட நீங்கள் அதாவது எந்த நேரத்திலும் நீங்கள் கோவிலுக்கு சென்றாலும் உங்களது வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த வேலையான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் இந்த ஒரு செயலை உங்களது வீட்டு பூஜை அறையிலே நீங்கள் செய்து வரலாமா. இதனால் பிரம்மனை இறங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து விடுவார் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் உங்களது வீட்டில் இந்த சிலையையோ அல்லது புகைப்படத்தையோ வைத்து நீங்கள் பூஜை செய்து வர வேண்டுமாம். அது என்ன புகைப்படம், அது என்ன சிலை என்பதை காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது பசுமாடு இருக்கும் அல்லவா, பசுமாடு கன்றுடன் ஈன்ற கன்றுடன் நிற்பது போல சிலையை வாங்கி உங்களது வீட்டில் பூஜை செய்து வருவதால் மிகவும் நல்லது. இந்த சிலை ஒரு சில இடங்களில் மட்டுமே கிடைக்கும். இந்த சிலை அதிகமான ரேட்டில் இருக்கிறது என்று கூறினீர்கள் என்றால் நீங்கள் இந்த புகைப்படத்தையாவது உங்களது வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டுமாம். இந்த இரண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டுமாம். இந்த இரண்டுமே செய்ய முடியவில்லை என்று கூறினால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இந்த இரண்டில் ஒன்றை மட்டுமாவது உங்களது வீட்டில் வைத்து பிரம்ம முகூர்த்த வேலையான நேரத்தில் காலையில் உங்களது வீட்டில் உள்ள அனைவருமே சுத்த பத்தமாக குளித்துக் கொள்ள வேண்டுமாம். முடிந்தவரை இந்த பூஜை செய்வராது முக்கியமாக குளித்துக் கொள்ள வேண்டுமா. எனது வீட்டில் முதியவர் இருக்கிறார், அவரால் குளிக்க முடியாது என்று நீங்கள் கூறினாலும் இந்த பூஜை செய்வீர்கள் அல்லவா, அவராது இந்த பூஜை செய்வதற்கு முன்பாக சுத்தபத்தமாக குளித்துவிட்டு அதற்கு முந்தைய நாட்களிலே நீங்கள் வீட்டை அலசி கொள்ள வேண்டுமாம். இந்த பூஜையை செய்வதற்கு ஞாயிறு, செவ்வாய், புதன், வெள்ளி இந்த நாட்கள் மிகவும் ஏற்ற நாட்கள் ஆகுமாம். நீங்களும் தினமுமே இதை செய்து வரலாம். அதில் ஒன்றும் தவறுகள் கிடையாது. இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு எந்த நாள் ஏற்ற நாள் என்றால் பௌர்ணமி, அமாவாசை இந்த நாட்களில் நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாமாம். ஆரம்பித்து சரியாக 21 நாட்கள் வரை இதை நீங்கள் கைவிடாமல் செய்து வந்தால் மட்டுமே இதனுடைய பலனானது உங்களது வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்படுத்துமாம். இதற்கு உங்களுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னவென்றால், அதாவது 2 வாழைப்பழமும் அதனுடன் 4 அல்லது 5 அருகம்புல்கள், சிறிய அளவில் இருக்கிற அருகம்புல்லை பறித்துக் கொள்ளுங்கள். பறித்து அந்த நீங்கள் வாங்கி வந்திருப்பீர்கள் அல்லவா, புகைப்படமோ அல்லது சிலையோ வாங்கி வர சொன்னேன் அல்லவா, அந்த படத்திற்கு முன்பாக இதை வைத்து உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் தினசரி பூஜை செய்வது போலவே பூஜை செய்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கிறதோ அதை கேளுங்கள். பிரம்மன் அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பாராம். நீங்கள் மற்ற நேரங்களில் கோவிலுக்கு சென்று வழிபடுவதை விட இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டு வருவதால் அது அப்படியே நடக்குமாங்க. நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் என்று கூறுவார்கள் அல்லவா, அது இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் கண்டிப்பாக நடக்கும். எனவே நீங்களும் இதை செய்து பாருங்கள். அந்த வாழைப்பழத்தை உங்களது வீட்டிற்கு அருகில் பசுமாடு இருந்தால் அதற்கு கொடுத்து வாருங்கள். முடிந்தால் கன்று குட்டிக்கு அதை கொடுத்து வருவது மிகவும் நல்லதாம். மறக்காமல் இதையும் செய்து வாருங்கள். அந்த அருகம்புல்லை நீங்களே சேர்த்து வையுங்கள். 21 நாட்கள் சேர்த்து வைத்து அதை அருகில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு பின்புறமோ அல்லது ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் நீங்கள் போட்டு விட வேண்டும். மறக்காமல் இதை 21 நாட்கள் செய்து வந்தால் மட்டுமே இதனுடைய பலனானது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஒரு நாள் 2 நாட்கள் செய்துவிட்டு என்னால் செய்ய முடியவில்லை, இதனுடைய பலனானது ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று நீங்கள் கூறினால் அதில் ஒரு பயனுமே கிடையாது. நீங்கள் முடிந்தவரை 21 நாட்களும் இதை செய்துவிட்டு அதற்கு பிறகாக பாருங்கள் உங்களது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் உங்களது வாழ்க்கையில் எடுத்த கஷ்டங்களே இல்லாமல் போய்விடுமா. மறக்காமல் இதை செய்து வாருங்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் எளிய பரிகாரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். நல்லதே நினையுங்கள், உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம்.